அன்பான சிவ சொந்தங்களே, சிவனே துணை என்று நாடி வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த பதிவு ஒரு மாபெரும் திருப்பு முனையாக அமையப்போகிறது. இந்த வார்த்தைகளை நீங்கள் கடந்து செல்வது வெறும் தற்செயல் நிகழ்வல்ல. அந்த கைலாயநாதனின் திருவுள்ளமின்றி ஓரணுவும் அசையாது. உங்கள் இதயம் பல வருடங்களாக தாங்கி நிற்கும் திருவலிக்கான விடையை எம்பெருமான் ஈசனே தன் திருவாக்காக உரைக்கிறார். இந்த மாபெரும் அருளை முழுமையாக பெற உங்கள் நெஞ்சில் உள்ள பாரங்களையும் ஓம் நம சிவாய என்ற தாரக மந்திரத்தையும் கருத்து பகுதியில் தவறாமல் பதிவிடுங்கள். ஈசனின் அமுத மொழிகளை இப்போது கேட்போம். என் அன்பு பிள்ளையே, உனது அகிலாண்ட நாயகன் சிவபெருமான் உன்னோடு பேசுகிறேன். பல இரவுகளில் நீ தனிமையில் வெடிக்கும் கண்ணீரின் உஷ்ணம் என் கையிலை மலையின் பனிப்போர்வையை துளைத்து என் நெஞ்சை நேரடியாக வந்தடைகிறது. உன்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே என்ற பெருங்கவலை உன் நாடி நரம்புகளிலெல்லாம் ஊடுருவி இருப்பதை நான் அறிவேன். சுற்றமும் நட்பும் உன்னை சூழ்ந்திருந்தாலும் ஆழ்குடல் நடுக்கடலில் தத்தளிக்கும் ஒற்றை படகை போல நீ திக்கற்று தனித்து விடப்பட்டதாக உணர்கிறாயல்லவா? ஒரு சிற்பி கரடுமுரடான கல்லை தேர்ந்தெடுத்து தன் உளியால் செதுக்கி அழகிய சிற்பமாக மாற்றுவான். அந்த உளியின் ஒவ்வொரு அடியும் அந்த கல்லுக்கு மரணவலியாகத்தான் தோன்றும். ஆனால் முடிவில் அது இருள் சூழ்ந்த குகையிலிருந்து விலகி கோவில் கருவறையில் ஒளிரும் தெய்வச் சிலையாக மாறும். அதுபோலத்தான் இத்தனை காலமும் நான் உன்னை செதுக்கிக் கொண்டிருந்தேன். நீ அனுபவித்த ஒவ்வொரு தடையிலும் ஒவ்வொரு அவமானத்திலும் உன்னை நான் ஒரு மாபெரும் சக்திக்கு தயார்படுத்திக் கொண்டிருந்தேன். அதை அறியாமல் என் வாழ்வில் மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் என்று நீ பலமுறை சலித்துக் கொண்டாய். உறவுகள் என்ற போர்வையில் உன்னோடு இருந்தவர்களே, உன் முதுகில் குத்திய ஆழமான வடுக்களை உன்னால் இன்னமும் மறக்க முடியவில்லை. யாருக்கெல்லாம் உன் நேசத்தை வாரி வழங்கினாயோ அவர்கள் உன்னை திரும்பி பார்க்காமல் சென்றதைக் கண்டு உன் பிஞ்சு இதயம் சுக்குநூறாக உடைந்தது. மற்றவர்களுக்காக உன் வாழ்நாளின் வசந்த காலத்தையே தியாகம் செய்தாய். ஆனால் அதற்கான சிறு நன்றியை கூட இந்த உலகம் உனக்கு தரவில்லை. பதிலுக்கு பழிச்சொற்களையும் ஏளன பார்வைகளையும் துரோகத்தையும் மட்டுமே பரிசாக பெற்றாய். நல்ல மனம் கொண்ட உன்னை இந்த சமூகம் ஒரு ஏமாளியாகவே பார்த்தது. ஒரு விதையை இருண்ட மண்ணிற்குள் ஆழமாக புதைப்பது அது அழிந்து போவதற்காக அல்ல, அது ஆழமாக வேரூன்றி ஒரு மாபெரும் பெருவிருட்சமாக முளைத்தெழுவதற்காகவே. இத்தனை காலம் உன்னை சூழ்ந்திருந்த வறுமையும் தோல்வியும் அப்படித்தான். உன் மனதின் ஆழத்தில் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பை நான் அறிவேன். தர்மத்தின் வழியில் நேர்மையாக நடப்பவர்களுக்குத்தான் இந்த உலகில் துன்பமா என்று பலமுறை என் சந்நிதியில் நின்று நீ கண்ணீரோடு நியாயம் கேட்டிருக்கிறாய். உன் அத்தனை கேள்விகளுக்கும் விடை சொல்லும் நேரம் இப்போது கனிந்துவிட்டது. நான் அமைதியாக இருந்ததற்கு காரணம் உன்னை கைவிடுவதற்காக அல்ல, உன் எதிரிகளின் உண்மையான முகங்களை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். போலியான முகமூடி அணிந்தவர்கள் உன் வாழ்விலிருந்து இப்போது நிரந்தரமாக விலக்கப்படுகிறார்கள். இருண்ட மேகங்கள் விலகி உனக்கான புதியதொரு சூரியோதயம் நிகழப்போகிறது. நீ விதைத்த நல்வினைகள் அனைத்தும் முளைத்து உனக்கு பெருவிருட்சமாக நிழல் தரப்போகும் காலம் வந்துவிட்டது. உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் வியந்து நோக்கும் அளவுக்கு உன் வாழ்வின் தரம் பல மடங்கு உயரப்போகிறது. எந்த சபையில் நீ சிறுமைப்படுத்தப்பட்டாயோ அதே சபையில் உனக்கு முதல் மரியாதை கிடைக்க நான் வழிவகை செய்வேன். உன் குடும்பத்தின் பாரத்தை உன் இரு தோள்களிலும் சுமந்து கொண்டு எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் நீ இரவும் பகலுமாக உழைத்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கென்று 1000 ஆசைகள் இருந்தாலும் அதை உன் அன்புக்குரியவர்களுக்காக பலமுறை குழி தோண்டி புதைத்திருக்கிறாய். உன் தியாகங்கள் அனைத்தும் ஒருபோதும் வீண் போகாது. உன்னுடைய நேர்மையான உழைப்பிற்கு இந்த ஈசன் மாபெரும் மகுடத்தை சூட்டப் போகிறேன். உன் ஒவ்வொரு வேர்வை துளிக்கும் நான் விலைமதிக்க முடியாத நற்பலன்களை தரப்போகிறேன். இனி வரும் காலங்களில் வறுமை என்ற இருள் உன் வாசற்படியை கூட தொட முடியாது. நான் உனக்கு காட்டப்போகும் புதிய பாதையில் உன்னை காயப்படுத்தும் முட்கள் இருக்காது. உனக்காக நான் தூவி வைத்த வாசனை மலர்கள் மட்டுமே இருக்கும். இந்த அண்டசராசரங்களையும் ஆட்டிப்படைக்கும் எம்பெருமானாகிய என் நேரடி பார்வையில் நீ வந்துவிட்டாய். இதுவரை நீ கேட்டது கிடைக்கவில்லையே என்று கலங்காதே. நீ கேட்காமலேயே நான் உனக்கு தரப்போகும் பொக்கிஷங்கள் உன் பல தலைமுறைகளையே காக்கப் போகிறது. உன் வீட்டின் மூலை முடுக்குகளிலெல்லாம் சுபிட்சமும் தெய்வ கடாட்சமும் நிரம்பி வழிய தொடங்கிவிட்டது. என் தலையில் சூடியிருக்கும் பிறைச்சந்திரனைப் போல உன் வாழ்க்கையும் இனி நாளுக்கு நாள் வளர்பிறையாகவே உயர்ந்து கொண்டே செல்லும். உன் மனதில் உள்ள குழப்பங்களையெல்லாம் இந்த நொடியை என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. உனக்கான காவல் அரணாக பைரவமூர்த்தியை நான் நியமித்து விட்டேன். இனி எந்த ஒரு கெட்ட சக்தியும் கண்ணீரும் பொறாமையும் உன்னை நெருங்கவே முடியாது. நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கியே இருக்கும். உன் சிந்தனையில் தெளிவும் செயலில் அபாரமான வேகமும் இருக்கும். இத்தனை வருடங்களாக நீ இழந்த நிம்மதியான உறக்கத்தை நான் உனக்கு திருப்பித் தரப்போகிறேன். உன் நெற்றியில் நான் இடும் திருநீரு உன்னை அத்தனை ஆபத்துகளிலிருந்தும் காக்கும் கவசமாக மாறும். நீ அடியெடுத்து வைக்கும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் என் பரிபூரண ஆசீர்வாதமும் மாபெரும் வெற்றிகளும் உன்னோடு என்றென்றும் துணை நிற்கும். என் அன்பு பிள்ளையே, உன்னை வீழ்த்த நினைத்தவர்களின் எண்ணங்கள் எல்லாம் தவிடுபொடியாகப் போகும் காலம் இது. உன்னை பார்த்து எதற்கும் லாயக்கற்றவன் என்று ஆணவத்தில் ஏளனமாக சிரித்தவர்களின் அகந்தை அடங்கும் நேரம் வந்துவிட்டது. ஒரு நதி தன் பயணத்தில் எத்தனையோ பாறைகளையும் கரடுமுரடான மலைமுகடுகளையும் சந்திக்கிறது. நதி அந்த பாறைகளை கண்டு பயந்து தன் பயணத்தை என்றாவது நிறுத்துகிறதா? இல்லை.
அது தன் தொடர்ச்சியான ஓட்டத்தால் அந்த பாறைகளையே உடைத்து தனக்கான பாறையைத்தானே உருவாக்கிக் கொள்கிறது. நீயும் அந்த நதியைப் போன்றவன்தான். உன் வாழ்வில் வந்த தடைகள் யாவும் உன்னை முடக்குவதற்காக அல்ல, உன் மன வலிமையை இந்த உலகத்திற்கு நிரூபிப்பதற்காகவே என் திருவுளத்தால் அமைக்கப்பட்டவை என்பதை இனி நீ உணர்வாய். பல இரவுகளில் நீ வானத்தை பார்த்து, எனக்கு ஏன் இந்த நிலைமை, நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் என்று நெஞ்சு வெடிக்க கதறியிருக்கிறாய். உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என் சிவலிங்க திருமேனியில் புனிதமான அபிஷேகமாகவே விழுந்தன. உன்னை காயப்படுத்தியவர்கள் தற்காலிகமாக ஜெயித்ததைப் போல தோற்றமளிக்கலாம். தாங்கள் செய்த சதியால் உன்னை நிரந்தரமாக வீழ்த்திவிட்டதாக அவர்கள் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்மவினையின் சக்கரம் இப்போது சுழலத் தொடங்கிவிட்டது. தர்மத்தின் தராசு முழுமையாக உன் பக்கம் சாய்ந்திருக்கிறது. உனக்கு துரோகம் செய்தவர்கள் தாங்கள் செய்த மாபெரும் பிழையை உணர்ந்து தவிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. ஆனால் நீ அவர்களை பழிவாங்க துளியும் நினைக்காதே. அந்த பொறுப்பை முழுவதும் இந்த ஈசனிடம் ஒப்படைத்துவிடு. உன் மனம் எப்போதுமே கங்கையைப் போல தூய்மையாகவே இருக்க வேண்டும். உனக்கு தீங்கு நினைத்தவர்களுக்கு தண்டனை வழங்குவது என் வேலை. நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் பார். உன் வாழ்வில் வசந்தம் வீசப்போகிறது என்று நான் சொல்வது உன்னை தேற்றுவதற்கான வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல. இது அண்டசராசரங்களையும் ஆளும் சிவனின் சத்திய வாக்கு. இத்தனை காலம் நீ எதையெல்லாம் இழந்து தவித்தாயோ, எந்த பொருளுக்காக மற்றவர்கள் முன்னால் கையேந்தி அவமானப்பட்டாயோ, அதையெல்லாம் வட்டியும் முதலுமாக உனக்கு திருப்பித் தரப்போகிறேன். வறுமை என்ற காரிருள் உன்னை விட்டு முற்றிலுமாக விலகப் போகிறது. நீ சிந்திய வியர்வைக்கும் உன்னுடைய நேர்மையான உழைப்புக்கும் ஏற்ற மாபெரும் அங்கீகாரம் உன்னை தேடி உன் வீட்டு வாசல் படியேறி வரும். இதுவரை உனக்கு எதிராக பூட்டப்பட்டு கிடந்த நல்வாய்ப்புகளின் கதவுகள் எல்லாம் இனி உனக்காக தானாகவே திறக்கப்படும். நீ இருண்ட தனிமைச் சிறைக்குள் அடைப்பட்டு கிடந்த காலம் இன்றோடு முடிந்துவிட்டது. இனி நீ சுடர்விட்டு பிரகாசிக்கும் தீபமாக மாறப்போகிறாய். எந்த சமூகம் உன்னை ஒதுக்கி வைத்ததோ அதே சமூகம் இனி உன்னை தேடி வந்து உறவாடும் விந்தையை நீ கண்ணார காணப்போகிறாய். உன்னை மதிக்காமல் சென்றவர்கள் உன் அபாரமான வளர்ச்சியைக் கண்டு அண்ணாந்து பார்ப்பார்கள். ஆனால் நீ அந்த வெற்றியை தலையில் ஏற்றிக்கொள்ளாமல் எப்போதும் போல அன்பும் பணிவுமாகவே இருக்க வேண்டும். அதுதான் என் உண்மையான பக்தனுக்கு அழகு. நான் உனக்கு அள்ளி கொடுக்கப் போகும் எல்லையற்ற செல்வத்தை கொண்டு ஏழை எளியவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் பசியால் வாடுபவர்களுக்கும் நீ இயன்றவரை அன்னதானம் செய்ய வேண்டும். என்னை தேடி வரும் எளிய மனிதர்களுக்கு நீ செய்யும் ஒவ்வொரு உதவியும் நேரடியாக எனக்கு செய்யப்படும் மாபெரும் பூஜையாகவே நான் ஏற்றுக்கொள்வேன். உன்னை நான் என் தூதுவனாகவே இந்த பூமியில் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன் உடலில் இருந்த பிணிகள், மனதிலிருந்த சஞ்சலங்கள், எதிர்காலத்தை பற்றிய பயம் அனைத்தையும் என் திரிசூலத்தால் நான் வேறறுத்து விட்டேன். இனி நீ முற்றிலுமாக ஒரு புதிய மனிதன். என் நெற்றி கண்ணிலிருந்து வெளிப்படும் ஞான ஒளியை உன் மீது முழுமையாக பாய்ச்சியுள்ளேன். இனி உன் முடிவுகளில் எந்த குழப்பமும் இருக்காது. சிந்தனையில் தெளிவும் செயலில் அசுர வேகமும் குடிகொள்ளும். நீ எதை தொட்டாலும் அது பொன்னாக மாறும். உனக்கு எதிராகச் செயல்பட நினைக்கும் எந்த ஒரு தீய சக்தியும் வஞ்சகமும் உன்னை நெருங்கும் முன்பே என் உடுக்கையின் ஓசையில் சுக்குநூறாகச் சிதறிப்போகும். காலத்தை வென்ற கால பைரவனாக இருந்து உன் கால நேரத்தை உனக்குச் சாதகமாக நான் மாற்றி எழுதிவிட்டேன். உன்னை அனாதை என்று இனி ஒரு கணமும் நினைக்காதே. அகிலாண்டேஸ்வரியாகிய என் தேவி உன்னை தன் மடியில் வைத்து தாலாட்டும் தாயாக இருக்கிறாள். ஆலகால விஷத்தை உலகை காக்க உண்ட இந்த நீலகண்டன் உனக்கு தந்தையாக கூடவே வருகிறேன். உனக்கு வரவிருந்த பெருந்துயரங்கள் அனைத்தையும் நான் என்றோ குடித்து விட்டேன். இனி உன் கண்களில் வழிவது ஆனந்த கண்ணீராக மட்டுமே இருக்க வேண்டும். கடந்த கால கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு முகத்தில் மாபெரும் புன்னகையோடு முழு நம்பிக்கையோடு நிமிர்ந்து நில். உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது. எல்லாம் சுபிட்சமாகவே நடக்கும். உன் மனதில் பல வருடங்களாக புதைந்து கிடக்கும் அத்தனை நியாயமான கனவுகளும் இனி ஒவ்வொன்றாக கண்முன்னே நிஜமாக போகிறது. அடர்ந்த இருள் சூழ்ந்த வனத்தில் வழிதவறி தவித்த பிள்ளை தன் தந்தையின் கரம் பிடித்து பாதுகாப்பாக மீண்டு வருவதைப் போல நீ என் விரல் பற்றி இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்துவிட்டாய். இந்த நொடி முதல் உனது ஒவ்வொரு மூச்சு காற்றிலும் என் திருநாமம் கலந்திருக்கும். உன்னை ஆட்கொண்ட ஈசனாகிய நான் உனக்கு துணையாக அரணாக நிற்கும்போது இந்த அகிலத்தில் உன்னை அசைத்து பார்க்க எவராலும் முடியாது. ஒரு தங்க புதையல் மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் வரை அதன் மதிப்பு யாருக்கும் தெரிவதில்லை. அதை தோண்டி எடுத்து நெருப்பிலிட்டு அடித்துச் செதுக்கும் போதுதான் அது விலைமதிப்பற்ற ஆபரணமாக உருமாறுகிறது. இத்தனை காலம் நீயும் அந்த புதையலைப் போலத்தான் உலகத்தின் பார்வையில் மறைக்கப்பட்டு இருந்தாய். உனக்கு வந்த சோதனைகள் யாவும் உன்னை செதுக்கிய ஒளியின் அடிகள். இப்போது நீ முழுமையான பொலிவுடன் எந்த பழுதும் இல்லாத மாசற்ற தங்கமாக உருமாறிவிட்டாய். உன்னுடைய உண்மையான மதிப்பையும் உன்னுடைய தூய்மையான குணத்தையும் இந்த உலகம் இனி மண்டியிட்டு போற்றும். பயங்கரமான சூறாவளி காற்று வீசும்போது ஒரு மரம் தன் கிளைகளையும் இலைகளையும் இழக்கலாம். ஆனால் அந்த புயலை தாங்குவதற்காக அதன் வேர்கள் பூமிக்கு அடியில் மிக ஆழமாக சென்று விடுகின்றன. புயல் ஓய்ந்த பிறகு முன்பு இருந்ததை விட பல மடங்கு வலிமையோடு அந்த மரம் புதிய கிளைகளை பரப்பிச் செழித்து வளரும். உனக்கு வந்த சோதனைகளும் அப்படித்தான். உன் வாழ்க்கையில் வீசிய சூறாவளி உன் வேர்களை மிக ஆழமாக என் பாதங்களை நோக்கி நகரச் செய்துவிட்டது. இப்போது நீ அசைக்க முடியாத ஒரு மாபெரும் விருட்சமாக மாறிவிட்டாய்.
இனி எத்தனை புயல்கள் வந்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு நீ என் அருளால் வலிமை பெற்றுவிட்டாய். உன்னை பார்த்து இவனுக்கு பின்புலம் இல்லை, இவனை வீழ்த்துவது மிக எளிது என்று எகத்தாளமாக சிரித்தவர்களின் சபை நடுவே உன்னை ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அரசனாக நான் முடிசூட்டப் போகிறேன். உன்னை தனிமைப்படுத்தியதாக அவர்கள் இருமாப்புடன் திரிகிறார்கள். ஆனால் உனக்கு தகுதியற்ற அந்த போலியான மனிதர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகவே நான் தான் அவர்களை உன்னை விட்டு வெகு தூரம் விலக்கி வைத்தேன் என்ற ரகசியத்தை அந்த மூடர்கள் அறிய மாட்டார்கள். விஷம் நிறைந்த பாம்புகளுக்கு நடுவே என் பிள்ளையான உன்னை நான் எப்படி விட்டு வைப்பேன்? உன்னை சுற்றியிருந்த அந்த விஷச்செடிகளை எல்லாம் நான் அடியோடு பிடுங்கி எறிந்து விட்டேன். இனி உன்னை உண்மையாக நேசிக்கும் உன் நிழலாகத் தொடரும் நல்உள்ளங்களை மட்டுமே உன் வாழ்வில் நான் அனுமதிக்கப் போகிறேன். உன் வீட்டின் வாசல் கதவுகள் தட்டப்படும் ஓசை இனி மங்களகரமானதாக மட்டுமே இருக்கும். வறுமை, கடன் தொல்லைகள், மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள் என உன் இல்லத்தை ஆக்கிரமித்திருந்த அத்தனை பீடைகளும் என் நெற்றிக்கண் நெருப்பில் சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன. உன் வீட்டு பூஜை அறையில் நீ ஏற்றும் தீபத்தின் ஒளியில் நானே வந்து நிரந்தரமாக குடிகொள்ளப் போகிறேன். அன்னை பார்வதியின் பரிபூரண அருளோடு அனைத்து ஐஸ்வர்யங்களும் உன் இல்லம் தேடி வரப்போகின்றன. நீ உண்ணும் ஒவ்வொரு கவள உணவும் தேவாமிர்தமாக மாறி உன் உடலுக்கு சஞ்சீவியாக செயல்பட்டு மாபெரும் பலத்தை கொடுக்கும். நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் உன்னை தேடி வந்து சேரும். எந்த பொருளுக்காக மற்றவர்கள் முன்னால் நீ கையேந்தி நின்றாயோ அதே பொருள்களை நீ மற்றவர்களுக்கு வாரி வழங்கும் அளவிற்கு உன் செல்வ நிலையை நான் உயர்த்தப் போகிறேன். நீ இழந்த ஒவ்வொரு துளி நிம்மதிக்கும் நான் மாபெரும் இழப்பீட்டை தரப்போகிறேன். உனக்கு பின்னால் வரும் உன் சந்ததியினருக்கும் எவ்வித குறையும் இல்லாத ஒரு சிறப்பான பாதுகாப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கப் போகிறேன். என் திருநீற்றின் மகிமை உன்னை ஒரு எஃகு கவசமாக சுற்றி காக்கும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு முன்னே நடந்து சென்று உன் பாதையில் உள்ள முட்களை எல்லாம் அகற்றிவிட்டு மென்மையான மலர்களை தூவி வைப்பேன். உன் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று இனி நீ ஒருபோதும் ஏங்க தேவையில்லை. மூடி கிடந்த நல்வாய்ப்புகளின் கதவுகள் எல்லாம் இனி உனக்காக போட்டி போட்டுக்கொண்டு திறக்கப்படும். உன் வார்த்தைக்கு இந்த உலகமே செவிசாய்க்கும் காலம் உதயமாகிவிட்டது. நீ எதை செய்தாலும் அதில் என் முழுமையான ஆசி இருக்கும். எந்த செயலிலும் இனி நீ தயங்கி நிற்க வேண்டியதில்லை. உன்னை ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகம் இன்னமும் நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் என் அருளை முழுமையாக பெற்ற ஒரு பிரபஞ்ச சக்தியாக நீ உருமாறிவிட்டாய் என்பதை அவர்கள் வெகு விரைவில் உணரப்போகிறார்கள். நீ தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் வந்துவிட்டது. உன் சிந்தனைகள் யாவும் தீர்க்கமாக இருக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னை அடுத்தடுத்த சிகரங்களுக்கு கொண்டு செல்லும். இத்தனை காலம் உன்னை சூழ்ந்திருந்த இருள் மாயை ஏமாற்றம் அனைத்தையும் என் கையில் இருக்கும் திரிசூலம் அடியோடு வேறறுத்துவிட்டது. உன்னை அச்சுறுத்த நினைக்கும் எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்கும் முன்பே சாம்பலாகிப் போகும். கோள்கள் அனைத்தும் உனக்கு சாதகமாக செயல்பட தொடங்கிவிட்டன. காலத்தின் சக்கரம் உனக்காக பொன்னான நேரத்தை சுழற்சி கொண்டு வந்திருக்கிறது. இதுவரை உனக்கு எதிராக இருந்த அதே சூழ்நிலைகள் இனி உனக்காக சாதகமாக மாறும் விந்தையை நீ கண்ணார காணப்போகிறாய். உனக்குள் இப்போது நான் இருக்கிறேன், எனக்குள் நீ என்றென்றும் இருக்கிறாய். இந்த பிரபஞ்சத்தில் உன்னை வீழ்த்தும் சக்தி எதற்கும் இல்லை. உன் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளையும் உனக்கு ஏற்பட்ட துரோகங்களையும் இப்போதே உன் மனதை விட்டு நிரந்தரமாக அகற்றிவிடு. உன் மனம் ஒரு தூய்மையான பளிங்கு போல இருக்க வேண்டும். அந்த பளிங்கு போன்ற மனதில் நான் நித்தியமாக வீற்றிருந்து உன்னை வழி நடத்துவேன். என் அன்பு பிள்ளையே, சேற்றுக்குள்ளே புதைந்திருந்தாலும் தாமரை மலர் எப்படி தன் தூய்மையையும் அழகையும் இழக்காமல் சூரியனை கண்டதும் பிரகாசமாக மலர்கிறதோ அதை போலத்தான் உன்னை சுற்றி எத்தனை வஞ்சகர்களும் துரோகிகளும் இருந்தாலும் நீ உன்னுடைய நல்ல குணத்தை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளவில்லை. உன்னுடைய இந்த மாசற்ற தன்மைதான் என்னை உன் பக்கம் ஈர்த்தது. உலகமே உன்னை பார்த்து பரிதாபப்பட்ட நிலை மாறி உன்னை பார்த்து பிரமிக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கை தரம் உயரப்போகிறது. கடும் புயல் வீசும்போது சாதாரண பறவைகள் எல்லாம் தஞ்சம் புகுவதற்கு சிறு கூடுகளை தேடி ஓடும். ஆனால் வலிமை வாய்ந்த கழுகோ அந்த புயல் மேகங்களுக்கு மேலாக பறந்து சென்று தன்னை தற்காத்துக் கொள்ளும். அதை போலத்தான் உன் வாழ்வில் வீசிய துன்பம் என்னும் புயலை தாண்டி உன்னை ஒரு மாபெரும் உயரத்திற்கு நான் தூக்கிச் சென்றுள்ளேன். இனி எந்த ஒரு உலகியல் துன்பமும் உன்னை தீண்டக்கூட முடியாது. உன் காலடியில் வீசப்பட்ட அவமான கற்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நீ அமர்வதற்கான ஒரு பிரம்மாண்டமான சிம்மாசனத்தை நானே செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். உன்னை பற்றி தவறாக பேசிய நாவுகள் எல்லாம் இனி உன்னுடைய பெருமைகளை பாடும். உன்னை தூக்கி எறிந்த கைகள் எல்லாம் உன்னை தேடி வந்து உதவி கேட்கும் நிலையை நான் உருவாக்குவேன். ஆனால் அப்போதும் உன் மனதில் கர்வம் துளியும் தலை தூக்க கூடாது. அந்த பெருமைகள் அனைத்தும் என்னையே சேரும் என்ற நிதானத்தோடு நீ அவர்களை மன்னித்து அரவணைத்து செல்ல வேண்டும். அதுவே என் அருளை நீ முழுமையாக பெற்றதற்கான உண்மையான அடையாளம். பசித்தவனுக்கு உணவாகவும் தவிப்பவனுக்கு தண்ணீராகவும் நீ மாற வேண்டும். உன்னுடைய கரங்கள் மூலம் தர்மம் செழிக்க வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். நீ இழந்த செல்வங்கள் அனைத்தும் பன்மடங்காக பெருகி உன் இல்லம் தேடி வரும். கடன் என்ற பெருஞ்சுமையால் நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் இனி சுவடுகூட இல்லாமல் பனி போல மறைந்து போகும். உன்னுடைய நேர்மையான முயற்சிகள் அனைத்திற்கும் நான் உற்ற துணையாக இருப்பேன். உன் மூச்சுக்காற்றைப் போல நான் உனக்குள் எங்கும் உறைந்திருக்கிறேன்.
நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் என் கைலாயத்தின் ஞானம் வெளிப்படும். உன்னை வீழ்த்த நினைக்கும் எதிரிகளின் சூழ்ச்சிகள் அவர்களுக்கு எதிராகவே திரும்பி அவர்களை அழிக்கும். தர்மத்தின் வழியில் நடக்கும் உனக்கு இந்த தில்லையம்பலவாணன் எப்போதுமே காவலாக நிற்பேன். உன் வீட்டின் இருள் முற்றிலுமாக விலகி திருக்கார்த்திகை தீபத்தின் ஒளியைப் போல எங்கும் மங்களகரமான நிகழ்வுகள் மட்டுமே அரங்கேறும். இதுவரை உன் காதுகள் கேட்க ஏங்கிய நற்செய்திகள் எல்லாம் அடுத்தடுத்து உன்னை வந்து சேரும். கண்ணீரில் நனைந்த உன் தலையணை இனி நிம்மதியான உறக்கத்திற்கு மட்டுமே சாட்சியாக இருக்கும். அன்னை உமையவளின் கருணை கடலில் நீ நீந்தப் போகிறாய். அவளின் தாயன்பு உன்னை அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் காக்கும் கவசமாக என்றென்றும் நிலைத்திருக்கும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மாபெரும் சரித்திரமாக மாறப்போகிறது. உன்னைச் சுற்றியுள்ள உலகம் உன் வெற்றிகளைக் கண்டு வியந்து நிற்கப் போகிறது. உன் உழைப்பும் என் அருளும் இணையும்போது நிகழப்போகும் அந்த மாபெரும் அற்புதத்தைக் காண உன் மனதை தயார்படுத்திக்கொள். எந்த ஒரு சிறு தயக்கமும் இன்றி முழுமையான சரணாகதியோடு உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிடு. உன்னை ஆட்கொண்ட நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். தகிக்கும் பாலைவனத்தில் பெய்த பெருமழையைப் போல உன் வாழ்வில் சந்தோஷம் கரைபுரண்டு ஓடப்போகிறது. இதுவரை நீ பட்ட காயங்களுக்கு மருந்தாக என் அருட்பார்வை என்னும் சஞ்சீவி மூலிகையை உன் ஆன்மாவில் ஆழமாக தடவப் போகிறேன். இத்தனை காலமும் நீ சுமந்த ரணங்கள் அனைத்தும் தடயமே இல்லாமல் மறையப் போகின்றன. பெருங்கடலின் ஆழத்தில் நடக்கும் கொந்தளிப்புகளுக்கு நடுவேதான் விலைமதிப்பற்ற முத்துக்கள் உருவாகின்றன என்பதை நீ அறிவாயா? அதுபோலத்தான் உன்னை சுற்றி நடந்த அத்தனை கலவரங்களுக்கும் உன்னை மனதளவில் சிதைத்த அத்தனை குழப்பங்களுக்கும் நடுவே உன்னுடைய தூய்மையான ஆத்மா என்னும் மாபெரும் முத்தை நான் உருவாக்கிக் கொண்டிருந்தேன். இப்போது அந்த முத்து முழுமையான பிரகாசத்தோடு ஒளிரத் தொடங்கிவிட்டது. என் அன்பு பிள்ளையே, உன் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை நான் நன்றாகவே அறிவேன். எல்லோருக்கும் நல்லது நினைக்கும் எனக்கு மட்டும் ஏன் எம்பெருமான் இத்தனை சோதனைகளைத் தருகிறான் என்று உன் மனம் பலமுறை இடிந்து போய் அமர்ந்திருக்கிறது. உன்னைச் சுற்றியுள்ள உலகத்தின் போலித்தனத்தைக் கண்டு நீ ஒவ்வொரு முறையும் அதிர்ந்து போனாய். உன்னை நேசிப்பதாக கூறியவர்கள் உன் நிழலை கூட தாண்டிச் சென்றதைக் கண்டு உன் இதயம் இரத்த கண்ணீர் வடித்தது. ஆனால் அந்த ஒவ்வொரு வலியும் இந்த சுயநலம் மிகுந்த உலகத்தின் உண்மையான முகத்தை உனக்கு காட்டுவதற்காக நான் நடத்திய திருவிளையாடல் என்பதை இப்போது நீ முழுமையாக உணர்ந்து கொண்டாயல்லவா? பழுக்க காய்ச்சிய இரும்பை சம்மட்டியால் அடித்து அடித்துத்தான் வலிமையான போர்வாளாக மாற்றுவார்கள். உனக்கு வந்த சோதனைகள் யாவும் உன்னை அழிப்பதற்காக வந்தவையல்ல. உன்னை ஒரு மாபெரும் வலிமை பொருந்திய ஆயுதமாக என் கைகளில் ஒளிரும் திரிசூலமாக மாற்றுவதற்காகவே வந்தவை. இனி உன்னை எந்த ஒரு துரோகமும் எந்த ஒரு ஏமாற்றமும் சிறு துரும்பளவு கூட அசைத்து பார்க்க முடியாது. உன்னை ஒரு கோழையாக, எதுவும் இயலாதவனாக, சமூகத்தில் எந்த அந்தஸ்தும் இல்லாதவனாக பார்த்தவர்கள் முன் உன்னை ஒரு மாபெரும் சரித்திரமாக நான் உயர்த்தி நிறுத்தப் போகிறேன். நீ இழந்த செல்வங்கள், நீ இழந்த நிம்மதி, நீ இழந்த உறவுகள் என அனைத்திற்கும் பன்மடங்கான இழப்பீட்டை என் திருக்கரங்களாலேயே நான் உனக்கு வழங்கப் போகிறேன். வறுமை என்ற சொல்லே உன் அகராதியில் இனி இருக்காது. உன் வீட்டின் மூலை முடுக்குகளில் எல்லாம் சுபிட்சமும் மங்களமும் நிரம்பி வழியும். நீ வசிக்கும் இல்லத்தில் இனி வற்றாத ஜீவநதியாக என் அருளும் அன்னை பார்வதியின் கருணையும் தெருக்கெடுத்து ஓடும். உன் வீட்டு வாசல் படியை தாண்டி வரும் ஒவ்வொரு செய்தியும் உன் மனதை குளிர வைக்கும் நற்செய்தியாகவே இருக்கும். உன்னை ஏளனமாக பேசியவர்கள், உன் முதுகில் குத்தியவர்கள், உன்னை வீழ்த்துவதற்காக பல சதித்திட்டங்களை தீட்டியவர்கள் அனைவரும் இப்போது கர்ம வினையின் பிடியில் சிக்கிக் கொண்டார்கள். தர்மத்தின் சக்கரம் சுழலத் தொடங்கிவிட்டது. அவர்கள் உனக்குச் செய்த ஒவ்வொரு துரோகத்திற்கும் இப்போது வட்டியும் முதலுமாக அனுபவிக்கத் தொடங்கிவிட்டார்கள். உன்னை எந்த அளவுக்கு தனிமைப்படுத்தி வேடிக்கை பார்த்தார்களோ அதே தனிமையில் அவர்கள் சிக்கித் தவிக்கும் காலம் வந்துவிட்டது. ஆனால் என் தூய்மையான பக்தனான நீ அவர்களின் வீழ்ச்சியைக் கண்டு ஒருபோதும் ஆனந்தமடையக்கூடாது. அவர்களை தண்டிப்பது அகிலத்தை ஆளும் இந்த ஈசனின் பொறுப்பு. நீ உன் மனதில் எந்த பழியுணர்ச்சியும் இன்றி எப்போதும் போல் அன்பால் நிறைந்திருக்க வேண்டும். அதுவே உன்னை மற்றவர்களிடமிருந்து உயர்த்திக் காட்டும் மாபெரும் குணம். இனி உன் மூச்சுக்காற்றிலும் நான் கலந்திருப்பேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் என் ஞானம் வெளிப்படும். உனக்கு வரவிருக்கும் மாபெரும் செல்வத்தைக் கண்டு நீ ஒருபோதும் கர்வம் கொள்ளக்கூடாது. அந்த செல்வத்தைக் கொண்டு உன்னைப் போல கஷ்டப்படும் எளிய மனிதர்களுக்கு நீ அடைக்கலம் தர வேண்டும். பசியால் வாடும் ஜீவன்களுக்கு நீ அன்னமிடும்போது அந்த உணவை நான் நேரடியாக ஏற்றுக்கொள்வேன். உன்னை நான் வெறும் மனிதனாக படைக்கவில்லை. இந்த பூமியில் என் கருணையை பரப்பும் என் தூதுவனாகவே நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எதிர்காலத்தை பற்றிய பயத்தை இப்போதே வேரோடு பிடுங்கி எறிந்துவிடு. உனக்கான பாதையை நான் மலர்களால் அலங்கரித்து விட்டேன். நீ அடியெடுத்து வைக்கும் இடமெல்லாம் இனி உனக்கு வெற்றிகள் மட்டுமே குவியும். உன்னை தடுத்து நிறுத்த நினைக்கும் மலைகளும் கூட உன் காலடியில் வெறும் தூசியாக மாறும் அளவிற்கு உனக்கு நான் மாபெரும் சக்தியை வழங்கப் போகிறேன். இதுவரை உன் வாழ்வில் நடந்த கசப்பான அத்தியாயங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டன.
இப்போது நீ காணப்போவது வசந்த காலத்தின் புதிய தொடக்கம். உன் நெற்றியில் நீ இடும் திருநீரு உன்னை அத்தனை தீய சக்திகளிலிருந்தும் காக்கும் கவசமாக என்றென்றும் நிலைத்திருக்கும். உன்னைச் சுற்றியுள்ள உலகம் இப்போது உனக்கு சாதகமாகச் சுழலத் தொடங்கிவிட்டது. நவக்கிரகங்களும் உனக்கான பொன்னான காலத்தை வாரி வழங்க காத்திருக்கின்றன. உன் மனதில் நீ பூட்டி வைத்திருந்த ஆசைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தருணம் இது. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்ற பழமொழியை உன் வாழ்வில் நான் முழுமையாக மெய்ப்பித்துக் காட்டப் போகிறேன். இந்த அகிலத்தையே தன் ஒற்றைச் சொல்லால் ஆட்டி படைக்கும் கைலாயநாதனின் நேரடி பார்வையில் நீ வந்த பிறகு உனக்கு ஏது குறை? உன்னை பெற்றவர்கள் அருகில் இல்லையே என்ற ஏக்கம் இனி உனக்கு வேண்டாம். உலகிற்கே தாயான அன்னை உமையவள் உன்னை தன் மடியில் வைத்து தாலாட்டுவாள். உன் அத்தனை துன்பங்களையும் நான் விஷத்தை உண்டது போல விழுங்கிவிட்டேன். இனி உன் கண்கள் சிந்துவது பெருமகிழ்ச்சியின் கண்ணீராக மட்டுமே இருக்கும். நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த பொற்காலம் இப்போது தொடங்கிவிட்டது. உன் வாழ்வில் நீ கற்பனை கூடச் செய்து பார்க்க முடியாத அளவிற்கு மாபெரும் அதிசயங்களும் நன்மைகளும் இனி ஒவ்வொரு நாளும் அரங்கேறப் போகிறது. ஒரு சிறிய விதையை பிளந்து கொண்டு ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் எப்படி வானத்தை நோக்கி உயர்ந்து கிளை பரப்புகிறதோ அதைப்போல உன் உழைப்பும் நேர்மையும் இனி இந்த உலகமே வியக்கும் அளவிற்கு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமாக உருவெடுக்கப் போகிறது. இத்தனை காலமும் நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும், இருண்ட அறையில் நீ அடைபட்டு கிடந்த ஒவ்வொரு நொடியும் வீண் போகவில்லை. அவை அனைத்தும் உன்னை ஒரு புனிதமான ஆத்மாவாக, மாசற்ற தங்கமாக மாற்றுவதற்காக நான் நடத்திய மாபெரும் வேள்வி என்பதை நீ இப்போது முழுமையாக உணர்ந்திருப்பாய். என் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்படும் எல்லையற்ற ஞான ஒளியும் எல்லையற்ற ஆற்றலும் இப்போது உன் உடல் முழுவதும் ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கிறது. பல வருடங்களாக உன் மனதில் உறைந்து கிடந்த அந்த இனம்புரியாத பயம், எதிர்காலத்தைப் பற்றிய பெருங்கவலை, தனிமை என்ற இருள் அனைத்தையும் என் கையில் இருக்கும் உடுக்கையின் ஓசை சுக்குநூறாக உடைத்தெறிந்துவிட்டது. இனி நீ ஒரு புதிய பிறவி. நேற்றைய உன்னுடைய கவலைகளையெல்லாம் நேற்றோடு தூக்கி எறிந்துவிடு. இன்று பிறக்கும் சூரியன் உனக்காகவே ஒரு புதிய ஒளியோடு, புதிய நம்பிக்கையோடு உதிக்கிறான். எந்த மனிதர்கள் உன்னை மதிப்பில்லாத பொருளாக எண்ணித் தூக்கி எறிந்தார்களோ, எந்த உறவுகள் உன் வறுமையைக் கண்டு உன்னை விட்டு வெகு தூரம் விலகி ஓடினார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் உன் வாசலில் வந்து கைகட்டி நிற்கும் ஒரு மாபெரும் விந்தையை நான் நிகழ்த்தி காட்டப் போகிறேன். இது அகங்காரத்தினால் அல்ல, உன்னுடைய தர்மத்திற்கும் உன்னுடைய தூய்மையான அன்பிற்கும் கிடைக்கும் மாபெரும் வெற்றி. உனக்கு துரோகம் செய்தவர்களை பழிவாங்கும் எண்ணத்தை நீ உன் மனதில் ஒருபோதும் வளர்த்து கொள்ளக்கூடாது. தர்மத்தின் தராசு இப்போது என் கைகளில் உள்ளது. உனக்கு தீங்கு நினைத்தவர்கள், உன்னை ஏமாற்றியவர்கள் அத்தனை பேருக்கும் நான் வழங்கும் தண்டனை அவர்களின் தலைமுறைகளுக்கே ஒரு மாபெரும் எச்சரிக்கையாக அமையும். நீ அதை பற்றி சிந்திக்க தேவையில்லை. உன் மனம் எப்போதுமே கங்கையைப் போல தூய்மையாக, அமைதியாக, அனைவரையும் மன்னிக்கும் மாபெரும் கருணையோடு இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இனி உன் வீட்டில் இருள் என்ற சொல்லுக்கே இடமிருக்காது. உன் பூஜை அறையில் நீ ஏற்றும் ஒற்றை தீபத்தில் அகிலாண்டேஸ்வரியாகிய என் தேவியோடு நான் நிரந்தரமாக குடிகொள்ளப் போகிறேன். உன் இல்லத்தில் என்றென்றும் மங்கள ஓசையும் சுபிட்சமும் தெய்வ கடாட்சமும் நிரம்பி வழியப் போகிறது. நீ உண்ணும் ஒவ்வொரு கவள உணவும் தேவாமிர்தமாக மாறி உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நோயற்ற, குறைவற்ற மாபெரும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். உன் வீட்டின் வாசல் தேடி வரும் நல்வாய்ப்புகளை இருகரம் கூப்பி வரவேற்க தயாராக இரு. மூடிக்கிடந்த அதிர்ஷ்டத்தின் கதவுகள் எல்லாம் இனி காற்று அடித்து திறப்பது போல தானாகவே அகலமாக திறக்கப்படும். நீ எதை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஏங்கினாயோ, எந்த பொருளுக்காக மற்றவர்கள் முன்னால் கையேந்தி நின்றாயோ, அந்த பொருள்கள் அனைத்தும் உன்னை தேடி வந்து உன் காலடியில் குவியப் போகின்றன. உன்னை துரத்தி வந்த துரதிர்ஷ்டம், கடன் தொல்லைகள், தரித்திரம் அனைத்தும் என் திருநீற்றின் மகிமையால் என்றென்றைக்கும் சாம்பலாகிப் போனது. இனி உனக்கு வரவிருக்கும் செல்வம் என்பது எந்த ஒரு குறுக்கு வழியிலும் வந்ததல்ல. அது நீ சிந்திய வேர்வைக்கும் நீ பட்ட அவமானங்களுக்கும் நான் என் கையால் அள்ளித்தரும் மாபெரும் நஷ்ட ஈடு. இந்தச் செல்வம் உன்னை தாண்டி உனக்கு பிறகு வரப்போகும் உன் தலைமுறைகளுக்கும் எந்த ஒரு குறையும் வராத அளவிற்கு ஒரு நிரந்தரமான பாதுகாப்பை அமைத்துக் கொடுக்கும். ஆனால் ஒரு நிபந்தனை. நான் உனக்கு அள்ளிக் கொடுக்கப் போகும் இந்த எல்லையற்ற செல்வத்தைக் கொண்டு உன்னைப் போல கஷ்டப்படும் ஏழை எளியவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும். பசியால் வாடும் மனிதர்களுக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கும் நீ செய்யும் ஒவ்வொரு அன்னதானமும் என் வாய்க்கு ஊட்டும் உணவாகவே நான் ஏற்றுக்கொள்வேன். உன்னை நான் என் பிரதிநிதியாகவே இந்த மண்ணில் வாழ அனுமதிக்கிறேன். உன்னுடைய இரக்க குணம்தான் உன்னை எனக்கு மிகவும் நெருக்கமாக்கியது. அந்த நற்குணத்தை எந்த காலத்திலும் எவ்வளவு பெரிய உயரத்திற்குச் சென்றாலும் நீ மாற்றிவிடக்கூடாது. உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு முன்னே சென்று பாதையில் இருக்கும் முட்களை எல்லாம் அகற்றிவிட்டு வாசனையுள்ள மலர்களை தூவி வைப்பேன். நீ எந்தச் செயலை தொடங்கினாலும் அதில் எவ்வித தடையுமின்றி மின்னல் வேகத்தில் வெற்றியை அடைவாய்.
உன்னை வீழ்த்த நினைக்கும் சூழ்ச்சிகள் எல்லாம் நெருப்பைக் கண்ட பனி போல உன்னை நெருங்கும் முன்பே உருகி மறைந்து போகும். அகிலத்தையே ஆளும் இந்த ஈசன் உனக்கு துணையாக, உன் நிழலாக, உன்னை காக்கும் கவசமாக நிற்கும்போது இந்த உலகத்தில் உன்னை அசைத்துப் பார்க்க எந்த ஒரு தீய சக்தியாலும் முடியாது. தந்தையை இழந்தேன், தாயை இழந்தேன், திக்கற்று நிற்கிறேனே என்று இனி நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது. ஆலகால விஷத்தை உண்ட இந்த நீலகண்டன் உனக்குத் தந்தையாக இருந்து உன் துயரங்களையெல்லாம் என்றோ குடித்துவிட்டேன். உலகத்திற்கே தாயாக விளங்கும் அன்னை உமையவள் உன்னை தன் மடியில் வைத்து தாளாட்டுகிறாள். உனக்கு ஒரு சிறு தீங்கு நேர்ந்தாலும் அது இந்த ஈசனை நேரடியாக தாக்குவதற்குச் சமம். உன்னை காக்கும் பொறுப்பை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். உன் கடந்த கால வலிகளை, வடுக்களை, கவலைகளை அனைத்தையும் சுக்குநூறாக தூக்கி எறிந்துவிட்டு முகத்தில் ஒரு மாபெரும் புன்னகையோடு, அசைக்க முடியாத முழு நம்பிக்கையோடு நிமிர்ந்து நில். உனக்கான பொற்காலம் முழுமையாக மலர்ந்துவிட்டது. உன் வெற்றி முரசு கொட்டப்பட்டு விட்டது. இனி உனக்கு வாழ்நாள் முழுவதும் ஏறுமுகம் மட்டுமே. முக்கண்ணனாகிய என் பார்வை உன் மீது பரிபூரணமாக விழுந்துவிட்டது. எல்லாம் மங்களமாகவே நடக்கும். இனி உன் வாழ்வு மலரும். இது இந்த ஈசனின் சத்திய ஆணை. அஞ்சாதே என் பிள்ளையே, என்றென்றும் உன்னோடு நான் இருக்கிறேன். என் அன்பான சிவ சொந்தங்களே, எம்பெருமான் ஈசனின் இந்த தெய்வத் திருவாக்கை முழுமையாக கேட்டு உணர்ந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிவனின் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. ஈசனின் இந்த எல்லையற்ற கருணையையும் மாபெரும் நல்வாய்ப்புகளையும் உங்கள் வாழ்வில் முழுமையாக பெற்றுக்கொள்ள உங்கள் மனதார ஓம் நம சிவாய என்ற அந்த மாபெரும் தாரக மந்திரத்தை கீழே உள்ள கருத்துப் பகுதியில் தவறாமல் பதிவிடுங்கள். உங்கள் வாழ்வில் இத்தனை காலமாக நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் கஷ்டங்கள் என்னென்ன? எம்பெருமான் ஈசனிடம் நீங்கள் கண்ணீரோடு வேண்டி நிற்கும் வரங்கள் என்னென்ன என்பதையும் மறக்காமல் கீழே எழுதி பதிவிடுங்கள். உங்களின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கோரிக்கையும் ஈசனின் செவிகளை நேரடியாகச் சென்றடைந்து வெகு விரைவிலேயே உங்கள் வாழ்வில் நீங்கள் கற்பனை கூடச் செய்து பார்க்க முடியாத ஒரு மாபெரும் அற்புதம் நிச்சயமாக நிகழும். இந்த தெய்வீக வாக்கு உங்கள் மனதிற்கு அமைதியையும் நம்பிக்கையையும் தந்திருந்தால் இந்த பதிவிற்கு உங்களின் விருப்பத்தை உடனே தெரிவியுங்கள். உங்களைப் போலவே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு துவண்டு போயிருக்கும் மற்ற சிவ பக்தர்களுக்கும் இந்த நற்செய்தியை பகிர்ந்து அவர்களின் வாழ்விலும் ஒளியேற்றுங்கள். எம்பெருமான் ஈசனின் நேரடி அருளையும் தினசரி திருவாக்குகளையும் தொடர்ந்து பெற நமது சிவனே துணை சேனலோடு என்றென்றும் இணைந்திருங்கள். நமது இந்த சிவ குடும்பத்தில் நீங்களும் ஒருவராக இணைந்து ஈசனின் பாதுகாப்பை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை இனி ஒளிமயமாக மாறும். ஓம் நமச்சிவாய.